பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொன்னார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியா. அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிரப்பிடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா இக்கணமே ஈந்திடோ. தேவா தேவா இக்கணமே ஈந்திடோ. அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ, தேவ ஆவியால் நிறைத்திடோ. அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடோ. அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ, தேவ ஆவியால் நிறைத்திடோ. தேவா தேவா இக்கணமே ஈந்திடோ. தேவா தேவா இக்கணமே ஈந்திடோ. அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ, தேவ ஆவியால் நிறைத்திடோ. பரமனேசுவை நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியால் நிறைத்திடோ. உந்தன் சீஷருக்கு அளித்தீரே, அன்பின் அபிஷேகம் ஈந்திடோ. தேவா தேவா ஏக்கணமே ஈந்திடோ. தேவா தேவா ஏக்கணமே ஈந்திடோ. அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ, தேவ ஆவியால் நிறைத்திடோ. அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ, தேவ ஆவியால் நிறைத்திடோ. சிம்சோன் கிதியோனை நிறைத்தீரே, கர்த்தரின் வல்லமை நிறைத்திடோ. சிம்சோன் கிதியோனை நிறைத்தீரே, கர்த்தரின் வல்லமையால் நிறைத்திடோ. தீர்க்கன் எலிசாவுக்கு அளித்தீரே, இரட்டிப்பின் மரங்களால் நிறைத்திடோ. தீர்க்கன் எலிசாவுக்கு அளித்தீரே,
ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா ஏக்கணமே இறங்கிடும். தேவா தேவா ஏக்கணமே ஈந்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும். தேவ ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும். தேவ ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா ஏக்கணமே ஈந்திடும். தேவா தேவா ஏக்கணமே ஈந்திடும். வருகையிலே நானும் மறுரூபமாகவே. வானில் இயேசுவும் வருகையிலே நானும் மறுரூபமாகவே. எந்தன் சாயல் மாறிடவே மைந்தன் ஆவியால் நிறைத்திடும். எந்தன் சாயல் மாறிடவே மைந்தன் ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா ஏக்கணமே ஈந்திடும். தேவா தேவா ஏக்கணமே ஈந்திடும். தேவா தேவா ஏக்கணமே ஈந்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும். தேவ ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும். தேவ ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா ஏக்கணமே இறங்கிடும். தேவா தேவா ஏக்கணமே ஈந்திடும். தேவா தேவா ஏக்கணமே இறங்கிடும். தேவா தேவா ஏக்கணமே இறங்கிடும். பரமன் இயேசுவை நிறைத்தீரே பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். பரமன் இயேசுவை நிறைத்தீரே பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். உந்தன் சீஷரும் கடித்தீரே அக்கினி அபிஷேகம் ஈந்திடும். உந்தன் சீஷரும் கடித்தீரே அன்பின் அபிஷேகம் ஈந்திடும். தேவா தேவா ஏக்கணமே இறங்கிடும். தேவா தேவா ஏக்கணமே இறைத்திடும். தேவா தேவா ஏக்கணமே ஈந்திடும். தேவா தேவா ஏக்கணமே இறங்கிடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும். தேவ ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும். தேவ ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா ஏக்கணமே இறங்கிடும். தேவா தேவா ஏக்கணமே ஈந்திடும். தேவா தேவா ஏக்கணமே வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த சிங்காசனம் அதில் வீற்றிருக்கிற எங்கள் செல்ல தகப்பனை, நம்பிக்கை உள்ளவர்களாய் உம் சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம்
நீர் எங்கள் இருதயங்களை அறிகிறவராய் இருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. வனாந்தரங்களை தருணம் செய்தாலும் அவைகளை மேற்கொள்ளும் கிருபையை நீர் எங்களுக்கு தருகிறீர். துர்ச்சன பிரவாகங்களை எங்கள் வாழ்வில் நாங்கள் அனுபவித்தாலும் அவைகளையும் மேற்கொள்ளும் கிருபையை தேவன் எங்களுக்கு தருகிறீர். உபத்திரவங்களும் பாடுகளும் எங்களை நெருங்கிச் சேரும் என்றாலும் அவைகளை மேற்கொள்ளும் கிருபையை தேவன் எங்களுக்கு தருகிறீர். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று நம்பிக்கை உள்ளவர்களாய் வந்திருக்கிறோம் சுவாமி. அடியவர்களை ஆசீர்வதி. தமது பிள்ளைகளாகிய எங்கள் மேல் இரக்கமாயிரு. உம்முடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனம் அதை உறுதிப்படுத்துவீராக. எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் ஏதாகிலும் ஒன்றை எங்கள் வாழ்வில் செய்ய வல்லவர் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டதை நிச்சயமாய் எங்கள் வாழ்வில் செய்ய வல்லவர் என்று நம்பித்தான் வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அபிஷேகத்தினால், விடுவிக்கிற உம்முடைய சக்தியினாலே இந்த இடம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்ய வேண்டும். அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தில் பணிகிறோம், கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார். வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை என்று சொன்னார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இன்றைய செய்தியினுடைய சாரம், அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஆமென். எவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொன்னார். எவைகளை ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த சுவிசேஷ பகுதியானது உங்கள் இருதயங்களிலே மிக பிடித்தமான ஒரு பகுதி என்பதை அறிவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே வியக்கத்தக்கதான அற்புதமாய் பேசப்படுகிற அற்புதம், 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை ஆண்டவராகிய இயேசு போஷித்தார் என்பதையும், 12 கூடை நிரம்ப மீந்தெடுக்கத்தக்கதான பெரும் ஐஸ்வரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரட்சியாய் தன் சீஷர்களிடத்திலே தந்தார் என்பதையும் நாம் பல நேரங்களிலே வாசித்திருக்கிறோம், தியானம் செய்திருக்கிறோம். நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமானவர், அவர் அற்புதமானவர், அவர் ஆச்சரியமானவர். சிந்தை கட்டாதவர்களை நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பங்களிலே செய்கிறவர். நாம் எதிர்பாராததை எல்லாம் நம்முடைய சந்ததிகளின் வாழ்க்கையில் நடப்பிக்கிற தேவன். வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்வில் ரணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை குணமாக்குகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேண்டிக் கொள்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. படுக்கையில் இருக்கிறவர்களும் கண்ணீரோடு புலம்புவார்கள் என்றால் அவர்கள் புலம்புதலுக்கும் பதில் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரீரமெல்லாம் வியாதியினால் நிரப்பப்பட்டு துயரடைந்து போயிருந்தாலும் அவர்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றையும் வாழ்க்கையில் இழந்து போய் தவித்து தேவ சமூகத்தில் புலம்பி எழுதாலும் அவர்கள் புலம்புதலுக்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தம்மை நம்பி வருகிற அத்தனை பேருக்கும் நன்மை செய்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் வந்த எவரும் பெருமையாய் திரும்பினது இல்லை. அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் இயேசுவினிடத்திலே
கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மேன்மையை குறித்து பலவந்தமாய் இயேசுவிடத்தில் கேட்டார். உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே இயேசு சொன்னார், உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீ விட்டுவிட்டு எனக்கு பின்னாக வர முடியுமா? உன் ஆத்துமா மிக 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 அருமையானது. ஆகவே இந்த உலகத்தை மறந்து என்னோட நீ வாழ முடியுமா, என்னோட சார்ந்திருக்க முடியுமா என்று இயேசு ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கு பின் இயேசு சொன்ன வார்த்தை, தேவனுடைய பிரமாணங்களாகிய கட்டளைகள் எல்லாவற்றையும் நீ கை கொண்டிருக்கிறாயா என்று கேட்டவுடனே, ஆம் இயேசுவே, இதை எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்விலே சிறு வயதிலிருந்தே நான் கடைபிடித்து வருகிறேன். இயேசு சொன்னார், இந்த பூமியில நீ அநியாயமா, நீ இந்த பூமியில செல்வமா நினைச்சு வாழ்க்கையில நம்பிக்கையா நினைச்சு வச்சிருக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனக்கு பின்னாக வா என்று உடனே அந்த மனுஷன், இதெல்லாம் நமக்கு சாத்தியமில்லாத காரியம் என்று சொல்லி இயேசுவை விட்டு அவன் திரும்பி போனான். அந்த மனுஷன் மட்டும்தான் வெறுமையா திரும்பி போனதா வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அத்தனை பேரும், கிறிஸ்துவினிடத்தில் வந்த அத்தனை பேரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய நன்மையை அனுபவித்திருக்கிறார்கள். நம்முடைய நம்பிக்கையும் வீண் போகாது. நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. நீங்கள் ஒரு மனிதனை தேடி இங்கே வரவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த கூடாரத்தை விட்டு நீங்கள் புறப்படுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சரித்திரத்தை மாற்றி எழுதுவார். நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். தேவனுடைய கிரியை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் சிந்தை கெட்டாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கத்தான் போகிறார். அவர் ஆச்சரியமான தேவன். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு தன்னுடைய உயரிய ஊழியத்தை 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே செய்தார். அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அவைகளை எழுத போனால் புஸ்தகங்கள் கொள்ளாது என்று வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதங்களிலே மனுஷனுடைய சிந்தையை விட்டு நீங்காத அற்புதங்களா ஆசீர்வாதமா சொல்லப்பட்டிருக்கிற பகுதி தான் அந்த பகுதி. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவரை சுற்றி பற்றி ஏராளமான ஜனங்கள் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்பதற்காக. ஏனென்றால் இயேசு பேசுகிற வார்த்தை என்று சொல்வது அது தேனிலும் தேனிலிட்ட பலகாரத்தை பார்க்கலும் சுவையானது. களைப்பை மறந்தார்கள், களைப்பை மறந்து போனார்கள், வியாதியை மறந்து போனார்கள், பிரச்சனையை மறந்து போனார்கள். கிறிஸ்து இயேசுவுடைய சத்தம் அவ்வளவாய் தங்களை கவர்ந்து கொண்டது. ஆகையினால் இயேசுவை பற்றி சேர்ந்தார்கள், இயேசுவினிடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்களுக்கு முன்னாக நீங்கள் வாசிக்கும் பொழுது வனாந்திரமான ஒரு இடத்திலே ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றி அமர்ந்திருந்திருப்பதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரசங்கிப்பதையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, சாயங்காலம் ஆயிற்று. ஆண்டவராகிய இயேசு தன் ஜனங்களை குறித்து பரிதாபப்படுகிற தெய்வம். இந்த உலகத்துல மனுஷன் மேல, மனுக்குலத்து மேல பரிதாபப்படுற ஒரே தெய்வம் உண்டுன்னு சொன்னா இயேசு மட்டும்தான். நம்ம 3 வேளை சாப்பிடாததை குறிச்சு நம்முடைய பெற்றோர்கள் கூட நம்மை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். 3 வேளை நம்ம சாப்பிடாததை குறிச்சு கட்டிட மனைவி கூட கவலைப்பட மாட்டாள். 3 வேளை சாப்பிடாததை குறிச்சு, பட்டினியாயிருப்பதை குறிச்சு, பசியாயிருப்பதை குறித்து பெத்த பிள்ளை கூட நினைச்சு பார்க்காது. ஆனால் நீ பசியோடும் பட்டினியோடும் இருப்பதை, நீ சோர்ந்து போவா என்பதை நினைச்சு பார்க்கிற ஒரே ஒரு தகப்பன் உண்டு என்றால் அது கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. சாயங்காலம் ஆயிற்று. இயேசுவால சகிச்சுக்க முடியல. இயேசுவின் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்கள் கிறிஸ்து இயேசுவின் மேல் அவ்வளவு பிரியர்களாயிருக்கிறார்கள். இயேசு சொல்வதை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு வீட்டில் 2 சகோதரிகள்
2 சகோதரிகளில மரியாள் என்ற சகோதரி இயேசுவின் பாதத்தை விட்டு விலகாத சகோதரியாயிருந்தாள். இயேசுதான் நல்ல பங்கு, இயேசுதான் வாழ்வாதாரம், இயேசுதான் நம்பிக்கை என்று பிடிவாதமாய் இயேசுவின் பாதத்தை பற்றி கொண்டிருந்தாள். அதுபோல இயேசுவே எங்களுக்கு போதும், இயேசுவே எங்களுக்கு போதும், இயேசுவே எங்களுக்கு போதும் என்று இயேசுவின் வார்த்தையை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இயேசு திரும்பின அற்புதம், இயேசு பார்த்த அற்புதம், இயேசு சொன்ன அற்புதம், இயேசுடைய ஒவ்வொரு அசைவிலும் அற்புதம் இருக்கிறது என்று இயேசுவை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் சாயங்காலமான பொழுது இவர்கள் போகும் பொழுது வழியில் சோர்ந்து போய்விடுவார்களே, இவர்கள் களைத்து போய்விடுவார்களே, சிரமப்படுவார்களே, பசியோட பட்டினியோட இவர்களை எப்படி அனுப்புவது என்று இயேசு அறிந்து ஒரு தகப்பன் உள்ளம், ஹல்லேலூயா, எப்படிங்க சாப்பிடாம அனுப்புறது? இந்த பிள்ளைகள் இவ்வளவு நேரமா உட்கார்ந்து இருக்கிறாங்களே, எப்படி இவங்களை சாப்பிடாம அனுப்புறது என்று தகப்பனுடைய இருதயம் கொண்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பெற்ற தாய் தன் பாலகரை மறந்தாலும் நாரணை மறப்பதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தகப்பனை விட, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சொந்த தகப்பனை விட பாசமும் நேசமும் பரிவு கொண்ட ஒரு அற்புதமான தகப்பன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. நீ உடைஞ்சா அவர் ஏத்துக்க மாட்டார். நீ உன் வாழ்க்கையில் கதறினால் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ பசியோடும் பட்டினியோடும் சஞ்சலத்தோடும் புலம்பினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அல்ல. உன் வியாகுலத்தையும் இருதய கஷ்டங்களையும் அறிகிறவர் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. அற்புதமான தகப்பன். ராமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு செல்ல தகப்பன், ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார் நம்ம சீராட்டுவார், தாலாட்டுவார் நம்மை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்கள், யார் என்னை கைவிட்டாலோ கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். நம்ம இயேசு கைவிடவே மாட்டார். சொல்லுங்கள், தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். எங்க இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேன் என்னை காத்திடுவாரே, வேண்டிடுவேன் என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார்.
கைவிட்டாலோ கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். சொல்லுங்கள், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். சொல்லுங்கள், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிடவே மாட்டார், நம்ம இயேசு கைவிடவே மாட்டார். ஒரு தகப்பனுடைய இருதயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதமான இருதயம். ஆகவே பசியோடும் பட்டினியோடும் திகைப்போடும் சஞ்சலத்தோடும் நீ பிரயாணப்படுவதை விரும்பாத ஒரு நேசர் இயேசு தன் சீஷர்களை பார்த்து சொன்னார், இவர்களுக்கு நீங்கள் ஏதாகிலும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். சீஷர்கள் பிரமித்து போனார்கள். இயேசுவே, இவ்வளவு ஆயிரம் ஜனங்களை, அதுவும் இந்த சாயங்காலத்திலே, பொழுது சென்று விட்டது, இப்ப போய் இவர்களுக்கு ஏதாகிலும் கொடுங்கள் என்று சொன்னால் எப்படி கொடுக்க முடியும்? சாத்தியமில்லாத காரியத்தை இயேசு சொன்னா எப்படி? எதுவும் செய்ய முடியாது. இவர்களுக்கு அப்பம் கொள்ள வேண்டுமானால் இந்த ஊரெல்லாம் ஓடி போய் ஒவ்வொரு கடைக்கடையா தேடி வந்தா கூட சாத்தியமில்லாத காரியம் இல்லையா இயேசுவே என்ற பொழுது இயேசு அவர்களோடு கேட்டார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதற்கு சீஷர்கள் இயேசுவினிடத்தில் சொன்ன பதில், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, வேறொன்றும் எங்களிடத்திலே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. இத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாரும் பசியில துடித்துக் கொண்டிருப்பார்கள். இயேசுவே சொல்றார், இவர்கள் சோர்ந்து போவார்களே, விழுந்து போவார்களே, பதறி போவார்களே, இவர்களுக்கு என்ன செய்வது? சீஷனால பதறுகிறவர்களுக்கும் பசியோடு இருக்கிறவர்களுக்கும் சஞ்சலப்படுகிறவர்களுக்கும் பதில் சொல்ல இயலாது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் எந்த சீஷனானையும் சரி, ஆமென். இன்னைக்கு உலகத்துல இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களை நம்பி வாழ்கிற பல பேர் இருக்கிறார்கள். இந்த சீடர்கள் எல்லாரும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவர்கள் என்று அவர்களை ரொம்ப நம்பிக்கையோடு சேவிக்கிற பல பேர் இருக்கிறார்கள். எந்த சீடனாலேயும் எவ்வித நன்மை கொடுக்க முடியாது. அவர்கள் சொல்லிவிட்டார்கள், எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, எங்களிடத்தில் கொடுப்பதற்கு யாதும் இல்லாதவர்களாயிருக்கிறோம், வெறும் கையர்களாயிருக்கிறோம். நாங்க என்ன செய்ய முடியும்? இந்த மனுக்குலத்துக்காக கஷ்டப்படுகிற இந்த உலகத்துக்காக எங்களால் என்ன செய்ய முடியும்? சீசனால எது செய்ய முடியாதுங்க. சரி, இயேசு அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? அதுவும் சாத்தியம் இல்லை. வேத புஸ்தகத்துல எங்கேயும் யோசேப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லல. இயேசுவின் தாயாகிய மரியாள் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வருகிற பொழுது கானாவூர் கல்யாண வீடு வருகிறது. அங்கே குறைவு வந்தவுடனே இயேசுவின் தாயிடத்துக்கு ஓடி போனார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாள் ஒரு பதில் சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. அதையும் புரியாமதான் இன்னைக்கு இயேசுவின் தகப்பனையும் தாயையும் பல பேர் நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக என்று மண்டியிட்டு கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சாத்தியமில்லை, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, இல்லை இல்லை. ஒரே ஒருவரால் தான் முடியும்.
கர்த்தராகிய இயேசுவால மாத்திரம்தான் முடியும். உங்க வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம், என்ன நன்மை வேண்டும்? போகிற வருகிற இடங்களில் எல்லாம் ஏதோ சில பக்திக்குரியவர்களை, ஆசார நெறிமுறைகளை சார்ந்தவர்களை நீங்க செஞ்சதுனால வாழ்க்கையில ஒரு நன்மையும் வரப்போறது இல்லைங்க. மனுஷனிடத்துல போய் மண்டியிட்டதுனால ஒன்றும் வரப்போறது இல்லைங்க. புண்ணியவான்கள் பாதத்துல போய் பணிஞ்சதுனால உங்க பசி தீர்ந்து போகிறது இல்லைங்க. உங்க வியாதி விலகி போறது ஆகாத காரியங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் நீங்காதுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு பரிகாரத்தை சொல்லக்கூடிய ஒரே ஒருவர், பசியின் கொடுமைக்கும், வேதனையின் கொடுமைக்கும், கஷ்டங்களின் கொடுமைக்கும், பண பிரச்சனைக்கும், கடன் பிரச்சனைக்கும், வட்டி கடன்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நாசியின் சுவாச காற்றாகிய இயேசு மாத்திரமே. இயேசு மாத்திரமே. இயேசு மாத்திரமே. அதனால அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யுங்க. ஆனாலும் இயேசுக்கு அம்மா போய் சொல்லி பார்த்தாங்க, இயேசுவே இந்த மாதிரி கல்யாண வீட்டுல குறை வந்துச்சு. இயேசு உடனே சொன்னார், உனக்கு எனக்கு என்ன, நீ இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உனக்கு பசினா நீ தான் கேட்கணும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு சொன்னதனாலையும் வரப்போறதில்லை. திறப்பின் வாசலில் நின்ன உடனேயும் வரப்போறதில்லை. ஜெபிக்கும் நேரத்திலே நீங்கள் வந்தாலும் வரப்போறதில்லை. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜெபிப்போம் வாரங்களில் வந்ததினாலும் வரப்போறதில்லைங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போற ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு மட்டுமே. இயேசுவால மட்டும் தாங்க முடியும். இந்த அத்தனை பேரும் பதில் சொன்னார்கள், எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, எங்களால கொடுக்க முடியாது. அதற்கு இயேசு அவரிடத்தில் கேட்டுக்கொண்டது தெரியுமா? உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. இது மாதிரி ஒரு அற்புதமான இரட்சகரை, ஒரு நல்ல மருத்துவரை, ஒரு பிரச்சனை பரிகாரியை, கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறவரை, துக்கங்களுக்கு பரிகாரியை எங்காகிலும் பார்த்திருக்கிறீர்களா? ஏற்கனவே பசியில ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. ஏற்கனவே சாயங்காலம் ஆயிற்று, சூரியனும் அஸ்தமித்தது, வெளிச்சம் நின்று போயிற்று, இருள் மூடிக்கொள்ளும் காலம் வந்து விட்டது. வேதனையின் காலங்கள் புறப்படும் சமயம் இது. இந்த காலத்துல புரிவாரும் அறிவாரும் திரிவாரும் யாரும் உண்டு. இப்படி என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, உன்கிட்ட என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது. இது யாருக்குப்பா? நல்லா சாப்பிட்டா ஒரு மனுஷனுக்கு கூட பத்தாது. 5 அப்பம் 2 மீனை ஒரு சிறுவனுக்காகத்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சிறுவனிடத்திலே தாய் கொடுத்து அனுப்பினாள். ஒரு சிறுவன் 5 அப்பம் 2 மீனை சாப்பிட்டா ஒரு பெரியவர் குறைஞ்சபட்சம் 12 அப்பமும் 22 மீனும் சாப்பிட்டிருப்பார். ஆமாதானே? ஒரு சிறியவனுக்குத்தான் இந்த 5 அப்பம் 2 மீன். இயேசுவே வேறு யாரிடத்திலும் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. இயேசு சொன்னார், இருக்குடியா, என்னால ஒண்ணுமே முடியாது, என்னால ஒண்ணுமே முடியாது. என் வாழ்க்கை நிலை இப்படித்தான் இருக்கிறது. உங்க வாழ்க்கையை இவ்விடத்திலே சற்று சுயம் நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தின் நிலை என்ன? என் வாழ்க்கையின் நிலை என்ன? பஞ்சம் ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம், பட்டினி இன்னொரு பக்கத்துல, கடன், வேதனை, எப்படி வாழ்றதுனே தெரியல. எத்தனையோ சிரமங்களை
ராமுழுதும் பிரயாசப்பட்டு பார்க்கிறேன், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. வாழ்க்கையில நொந்து போய் ஒரு இருளின் காலத்தை சந்திச்சு வெளிச்சத்தை வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியாம ஒரு பிரகாசத்தின் காலம் என்னைக்கு வரும் என்று தேடிக்கொண்டிருக்கிறேன், என் பிரச்சனைக்கு முடிவு வந்தபாடில்லை என்று திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ? களைத்ததான ஒரு வாழ்க்கை பிரயாணமோ? கர்த்தருடைய பிள்ளையே, வாழ பிடிக்கிறேன் சொல்லி அழுகையோடும் கண்ணீரோடும் தினம் தினம் சமயங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறாயோ? வியாதி, சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் வியாதி, என்னால தாங்க முடியல. உற்றார்கள் பெற்றார்கள் மறந்து போனார்கள், சொந்த பந்தங்கள் மறந்து போனார்கள். யாருமே என் வீட்டு பக்கம் கூட வரது கிடையாது. என்னை தனித்தவரும் தவித்தவருமாய் விட்டு போனார்கள். என் வாழ்க்கையில நன்மைகள் இல்லை என்பதனால இது என்ன வாழ்க்கைன்னு கேட்கிறாங்க. ஏன் கல்யாணம் முடிச்சு இத்தனை நாளாச்சு ஆசீர்வாதம் இல்லையா கேட்கிறாங்க. இவ்வளவு நாளாச்சு ஒரு வீட கட்ட முடியுதா கேட்கிறாங்க. இவ்வளவு நாளாச்சு நீ என்ன சாதிச்சேன்னு கேட்கிறாங்க. என்னால என்ன பதில் சொல்லவே தெரியல. வாழ்க்கையில நொந்து போய் கண்ணீரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்றாடம் சாப்பிடுறதுக்கு, அது ஒருவேளை சாப்பிடுறதுக்கான அஞ்சப்பம் 2 மீன் தான் இருக்கு. என் வாழ்க்கையினுடைய நிலை இப்படி. ஒவ்வொரு இடங்களிலும் ஜனங்களை சந்தித்து ஜெபிக்கிற நேரங்களில் ஜனங்கள் சொல்லுகிற விசனங்களை பார்க்கிற பொழுது இருதயமே தாங்கிக் கொள்ளாத கஷ்டங்கள். பலர் வியாதிகளோடு பிரச்சனைகளோடு வந்து நின்று கண்ணீரோடு இருப்பார்கள். கடைசி அவர்கள் சொல்லுகிற ஒரு பதில் என்ன தெரியுமா? பிரதர், தொண்டையில கட்டி, வயிற்றுல கட்டி, சரீரமெல்லாம் வியாதி, ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் சொன்னா அதுக்குரிய வசதி இல்ல பிரதர். ஏதோ உலகத்துல வாழணும்ன்றதுக்காக கடவுள் கொடுக்கிற சாப்பாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பிரதர். தேவனுடைய பிள்ளையே, இல்லை, என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. எனக்கு அன்றாடம் சாப்பிடுறது மட்டும்தான் இருக்கு. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது, கஷ்டங்களை பார்க்கிற பொழுது என்னால சகிச்சுக்க முடியலன்ட்டு கண்ணீரோடு இந்த அற்புதத்தின் நாளில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு தெரியும் உன் பிரச்சனை என்னன்ட்டு, உனக்கு தெரியும் உன் கஷ்டம் என்னன்ட்டு. உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை சொல்லி நீ அழுக உனக்கு தெரியும். வீட்டுல ஒரு நேரம் கூட சரியான சாப்பாடு இல்லாம தவிக்கிற சிலர் இங்க இருக்கிறீர்கள். பிள்ளைக்கு நான் எப்படி படிக்கிறதுக்கு ஃபீஸ கட்ட முடியும் சொல்லி திகைக்கிற பலர் இங்க இருக்கிறீர்கள். பண்டிகை காலங்கள் வருகிறது, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று கேள்வி கேட்கிற பலர் இங்க இருக்கிறீர்கள். நீ ஒன்று செய், மனிதனிடத்தில் எதையும் எதிர்பாராதே. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனை நம்பாத, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருப்பதாக. நீ விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள். சும்மா நம்ம இங்க வரல. ஆண்டவர் ஏதோ சிலதை நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு நம்பித்தான் கர்த்தருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளையே, உன் இருதயத்தை திறந்து மனிதனிடத்திலே சொல்வதல்ல, கர்த்தரிடத்துல மனதார சொல்லணும். ஆண்டவரே, ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்ல, ஒரு மாதம் வாடகை கூட என்னால கொடுக்க முடியல, என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை சொல்லி அழுதுகிட்டு இருக்கிற சாமி, அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நீங்க எந்த கஷ்டங்களோடு வந்திருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள்.
உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றி போட தெய்வத்தால முடியும். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவால முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமானவர். நம்முடைய சிறையிருப்பை மாற்றி, நம்முடைய கண்ணீரை மாற்றி, நம்முடைய கவலைகளை மாற்றி, நம்முடைய துக்கங்களை மாற்றி, நமக்கு இருக்கிற வேதனைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு. இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆகவே எனக்கெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசுன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை நினைச்சு கண்ணீரோட வந்திருக்கிறீங்க. என் பிள்ளை எவ்வளவு எதிர்பார்ப்போடு பெற்றெடுத்து நான் ஜெயமா வளர்த்துக்கிட்டு இருந்த பிள்ளை தெரியுங்களா? இன்னைக்கு சொல் பேச்சு கேட்கல, என் வீட்டுல இல்ல. தாயாகி என்ன வெறுத்து, தகப்பனாகி என்ன வெறுத்து என் வீட்டை விட்டு போய் எவ்வளவு நாளாச்சு தெரியுங்களா? உழைச்ச பணம் என் கைக்கு கொடுக்கிறது இல்ல, தாய் தகப்பன்ற ஒரு சிநேகம் இல்ல. கண்ணீரோடு அழுதுகிட்டு இருக்கிற தாயே, என் பிள்ளைக்கு சிறை தண்டனை வந்துருமோ என்று கலங்கி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோட பேசுறான். உன் பிள்ளையினுடைய சரித்திரத்தை தெய்வத்தால் மாற்ற முடியும். கர்த்தராகிய இயேசுவால எல்லாம் முடியும். அவரால் எல்லாம் ஆகும். எனக்கெல்லாம் என் இயேசுவே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே சேர்ந்து பாடுவோமா? ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானவள வாழனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஒரு கவி எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. கைகளை தட்டி சத்தமா சேர்ந்து பாடுங்க விசுவாசத்தோடு. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானவள வாழனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே.
தந்தை தாயிடம் சரம் வந்துள்ளோர் சிநேகிதர் சந்தோட சகல யோக சம்பூரண வாக்கியமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை எந்த இயேசுவே. பிரச்சனைகளோடும் கஷ்டங்களோடும் கர்த்தருடைய சமூகத்தில் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று அன்றாட வாழ்வில் இருக்கிற 5 அப்பம் 2 மீன் என்று வேதனையோடு நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இருக்கிற இந்த கொஞ்சத்தால் என்னால் வாழ முடியாது என்று நம்மையும் நம்மை குறித்த வாழ்வை குறித்தும் குறுகிய வட்டத்திற்குள் எண்ணிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு உன்னோடு பேசுகிறார். உன் சரித்திரம் மாறும், உன் வாழ்க்கை மாறும். நிச்சயமாய் கர்த்தர் இன்றே அதை செய்கிறார். நீ ஒன்று செய், பைபிள் சொல்லுகிறது, அவைகளை என்னிடத்திலே கொண்டு வா. இந்த கஷ்ட நேரத்தில் இயேசு சொல்றது, வேதனை நேரத்தில், துன்ப நேரத்தில், கண்ணீர் நேரத்தில், கஷ்ட நேரத்தில், சஞ்சலங்கள் மிகுதியாக இருக்கிற இந்த நேரத்தில் எப்படி கேட்க முடியும்? இல்லேன்னு வாழ்க்கையில ஒரு முடிவை எழுதி வச்சுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி விரக்தி அடைஞ்சு தூக்கமே இல்லை, சமாதானமே கெட்டு போச்சு, சாகனம் போல இருக்கு, செத்துடலாம், உலகத்துல வாழக்கூடாது. தெய்வம் எதுக்காக என்னை இப்படி என் தாயில் கருவில் என்னை உருவேற்க பண்ணினார் என்கிற வேதனை நிறைஞ்ச கேள்வி. அந்த நேரத்தில் இயேசு சொல்றார், உன் கரங்களில் இருக்கிற கொஞ்சம் அன்றாடம் ஒரு சின்ன பைய புசிக்கிற சாப்பாடு, கஷ்டம் வர்ற நேரத்தில் ஒரு பெரிய மனுஷன் அதுதானே, 4 இட்லி சாப்பிடுற இடத்துல வேதனை வந்து போச்சுன்னு சொன்னா ஒரு இட்லி கூட செல்லாது தானே. கஷ்டங்கள் பெருகி போற நேரத்தில் சாப்பாடு செல்லாது தானே. வேதனை வரும்போது எப்படிங்க சாப்பிட முடியும், எப்படிங்க தண்ணி குடிக்க முடியும், எப்படிங்க காஃபி குடிக்க முடியும், எப்படிங்க டீ குடிக்க முடியும்? இருதயம் எல்லாம் வேதனையால் நிரம்பி இருக்கிற பொழுது அவர் சொல்றார், உன்கிட்ட இருக்கல கொஞ்சம், அந்த அப்பத்தை அந்த மீனை மேலிடத்தில் கொண்டு வா. நீ வேற எங்கு ஓடி போனாலும் உனக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது, உனக்கு வேற பரிகாரியே கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரி என் கர்த்தராகிய இயேசு. அதனாலதான் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவைகள் அது எவைகளோ என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவைகள் அது எப்படிப்பட்டவைகளோ என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவைகள் அது எதுவா இருந்தாலும் பரவாயில்லை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவைகள் அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவைகள் எவ்வித கஷ்டமாய் இருந்தாலும் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவைகள் எவ்வித துயரங்களாய் இருந்தாலும் பரவாயில்லை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். வேற எங்கேயும் போய் சொந்த பந்தத்திட்ட போய் அரிச்சவங்க தெரிஞ்சவங்களோட போய் அழுதுறாத, இதயத்தை கொட்டிராத, வாழ்க்கையை தொலைச்சு விடுவாங்க. ஆனா இயேசுவிடத்தில் தாராளமாய் அழலாம், இயேசுவிடத்தில் தாராளமாய் நீ சொல்லலாம். நீ தனித்திருந்த தேவ சமூகத்துக்கு முன்பாக அப்பா என அழைச்சுக்கிட்டு என் பரிகாரி நீங்க தான் சொல்லி அவற்றை உங்க இதயத்தை திறக்கலாங்க. அவர் எல்லாவற்றுக்கும் பரிகாரி, இயேசு என் பரிகாரி.
அவர்தான் என் பரிகாரி. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா. இயேசு என் பரிகாரி, எந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. கைகளை தட்டி இந்த பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படும். Jesus, thank you Lord. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, எந்த ஜீவிய நாட்கள் எல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, ஜீவிய நாட்கள் எல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. கைகளை தட்டி சொல்லுவோம். என்ன துன்பங்கள் வந்தாலோ, என்ன வாதைகள் நேர்ந்தாலோ, என்ன துன்பங்கள் வந்தாலோ, என்ன வாதைகள் நேர்ந்தாலோ, என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலோ, இன்ப ராஜா என் பரிகாரி, என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலோ, இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு எந்தன் பரிகாரி, இன்ப இயேசு எந்தன் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலோ, சத்ரு என்னை தொடர்ந்தாலோ, சாத்தான் என்னை எதிர்த்தாலோ, சத்ரு என்னை தொடர்ந்தாலோ, சஞ்சலங்கள் வந்த போதோ இந்த ராஜா என் பரிகாரி, சஞ்சலங்கள் வந்த போதோ இந்த ராஜா என் பரிகாரி. இயேசு எந்தன் பரிகாரி, இன்ப இயேசு எந்தன் பரிகாரி, எந்த ஜீவிய நாட்கள் எல்லாம் ராஜா என் பரிகாரி. கைகளை தட்டி சேர்ந்து சொல்லுவோம். கஷ்டங்கள் வந்தாலோ, பாட கஷ்டங்கள் நேர்ந்தாலோ, பாட கஷ்டங்கள் வந்தாலோ, பாட கஷ்டங்கள் நேர்ந்தாலோ, இந்த ஜனம் என்னை வெறுத்தாலோ, இந்த ராஜா என் பரிகாரி,
ஜனம் என்னை வெறுத்தாலோ இந்த ராஜா என் பரிகாரி. இந்த ஜனம் என்னை வெறுத்தாலோ இந்த ராஜா என் பரிகாரி. இயேசு எந்தன் பரிகாரி, இப்ப இயேசு எந்தன் பரிகாரி. எந்த ஜீவிய நாட்கள் எல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. எந்த ஜீவிய நாட்கள் எல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. எந்த ஜீவிய நாட்கள் எல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. எல்லாவற்றுக்கும் பரிகாரம் கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. ஆகையால் அவர் நம்பி பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத படகு இருக்கிறதோ அவைகளை கொண்டு வா. பழுது பார்த்து கொண்டிருக்கிற வலைகள் இருக்கிறதோ அதை கொண்டு வா. உடைஞ்சு போன இதயம் இருக்குதா அதை கொண்டு வா. வியாதிப்பட்ட சரீரம் இருக்கிறதா அதை கொண்டு வா. படுக்கையில சுமக்க வேண்டிய திமிர்வாதக்காரனா அதை எடுத்துட்டு வா. நீ வேற எங்கேயும் போகாத, இயேசுவினுடைய பாதத்துல மட்டும் வை, அவர்கிட்ட மட்டும் வை. நம்ம பிரச்சனை அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். நம்முடைய இருதயங்களை திறக்கக்கூடிய ஒரே இடம் இயேசு இல்லையா? அதனால கர்த்தருடைய பாதத்தில் இருதயத்தை திறந்து என்னிடத்தில் இருப்பதை உங்க சமூகத்தில் வச்சிடறேன்னு சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான ஆச்சரிய சம்பவம், 5 அப்பம் 2 மீன், இயேசு 5000 பேருக்கு அதை ஆசீர்வதித்து அவ்வளவாய் மேன்மைப்படுத்தி கொடுத்தார் என்பதெல்லாம் உங்க கவனத்தில் இருந்தாலும், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொன்னதான அர்த்தசாரம் நிறைந்ததான இந்த அழைப்பதில் இருக்கிற சில அற்புதமான விலை உள்ள முத்துக்களை உங்களோட வச்சிடலாம் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, முதலாவது 5 அப்பத்தை கொண்டு வந்தார்கள். ஆமென். 5 அப்பங்கள் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டது. 5 அப்பம் சும்மாங்க அப்பத்தை சொல்ல முடியாதுங்க. கோதுமையில தாழ்கதிர்களால் உருவாக்கப்பட்டு கோதுமையானது அது அப்படியே கதிர்விட்டு கோதுமைகளால் நிரம்பி, அதற்கு பிற்பாடு அறுவடை காலம் வருகிற பொழுது கோதுமையை அறுத்து அம்பாரத்திலே சேர்த்து, அதற்கு பிற்பாடு இந்த கோதுமையை நன்றாய் இடித்து பொடித்து அதை சரி செய்து அதை அப்பத்தை சுடுவதற்காக பக்குவமா அதை சரி செஞ்சு, அப்படினாலும் அப்பம் வந்துடாதுங்க. அப்பம் செய்யணும்னு சொன்னா அதை மீண்டும் கைகளால் பிசைஞ்சு அப்படியே அத அப்பத்தை சுடுவதற்கு ஏற்ற விதத்தில் அதை சரி செஞ்சு அப்படியே அத உருளையா உருட்டி வச்சு அழகா அக்கினியில சுட்டு எடுக்கிற அப்பமுங்க. ஹல்லேலூயா. அன்பர்களே, அப்பம்னு சொல்றது வேற யாரும் இல்ல, இவைகளையெல்லாம் கடந்து வருகிற நீங்களும் நானும் தான். ஆமென். வேத வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி அழகா எழுதி வச்சிருக்கார். 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நீங்க வாசிச்சு பாருங்க. அங்கே பைபிள் சொல்லுகிறது, அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். அப்பத்துக்காக
தானியம் இடி 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 இடிக்கப்படும், அப்பதான் அப்பமாகும். நம்ம வாழ்க்கை, இன்று நாம் சென்று கொண்டிருக்கிற பாதை அப்பமாக்கப்படும்படி இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பொடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு, கர்த்தர் சொல்றார், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி உள்ள உனக்கு நான் சமீபமா இருக்கேன். வாழ்க்கையை சொன்னா என்ன வாழ்க்கை பிரதர், அதை சொல்லவே முடியாது பிரதர். ஏதோ உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், அடி மேல் அடி, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், வேதனைகளுக்கு மேல வேதனை, நிம்மதியே இல்லை, சமாதானமாய் நித்திரை செய்து எத்தனை நாள் ஆயிடுச்சு தெரியுங்களா? வாழ்க்கையில் அவ்வளவு துயரங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு கோதுமை மணியானது, நிறைவுள்ள கோதுமை மணியானது, கிறிஸ்து இயேசுவின் அன்பையும் மேன்மையும் பெற்ற ஒரு கோதுமை மணியானது, வாழ்வில் பரிபூர்ணமான மகத்துவங்களை பெற்ற கோதுமை மணியானது, காலத்தின் நிறைவேறுதல் வருகிற பொழுது அறுத்து அம்பாரத்தில் சேர்க்கப்படுகிறது. அவசிய காலம் வருகிற பொழுது இந்த கோதுமை அப்பத்திற்காக இடிக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. இது நீதானே, இது நம்ம வாழ்க்கை தானே. அடிச்சு உடைச்சு நொறுக்கி ஓடி வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போனா கூட ஏத்துக்கலாம். அடிக்கிற மாதிரி அடிச்சா எப்படிங்க ஏத்துக்கிறது? ஹல்லேலூயா. அதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் தானே. இங்க இருக்கிற அத்தனை பேரும் இந்த மாதிரி அனுபவங்களில் வந்தவர்கள் தான். அப்பத்துக்காக தானியம் இடிக்கப்படுவது போல வாழ்க்கையில இடிச்சு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, இது எதுக்காக ஆண்டவர் சில நேரத்தில் அனுமதிச்சிடுறாருன்னு சொன்னா, இதுல சில வேண்டாத கசடுகள் இருக்கலாம். இவைகளில் அப்பத்திற்கு ஏற்ற சுவையோட்டும் நிலையில் இல்லாத சிலது அதனுடைய தோல் முதலாய் பற்றி படரலாம். ஆகையினால நம்மை அழகா சல்லடைய வச்சு அழகா அரிச்சு தான் அப்புறம் அப்பத்துக்காக வச்சுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இடிச்சு உடைச்சு பொடிச்சு, ஆமென், ஆமா, இட்ஸ் ரைட், உண்மைதானே. நம்ம வாழ்க்கைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் செய்கிற காரியம் பாருங்க. வாழ்க்கையில் பரிசுத்தவான்கள் கடந்து வந்த பாதை அது, பரிசுத்தவான்கள் அனுபவித்த பாதை அது. பிராண சிநேகிதர்களும் கைவிட்டு மனைவி கூட சத்துருன்னு சொல்லக்கூடிய நிலையில துக்கத்தை அனுபவிச்சு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டிக்கிட்டு இருந்த மனுஷன் அழுதுகிட்டு இருக்கிறார். இதெல்லாம் வாழ்க்கையில தந்த உடைவு. மனம் உடைஞ்சு ஆனா வெளியே பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கு. ஹல்லேலூயா. அப்பத்துக்காக தானியம் இடிக்கப்படுவது போல இடிக்கப்பட்டு இன்றைக்கு சுடப்பட்டு அவ்வளவு பெரும் வேதனை எல்லாம் அனுபவிச்சு கடந்து வந்து அப்பமா இருக்கிறடி கொஞ்சம் தான், இனிமே கொஞ்சம் கூட போனா எல்லாம் முடிஞ்சிரும்ன்ற நிலைக்கு இருக்கிற அப்படிப்பட்ட அப்பமாகிய நீ உன்னை, சகோதரா சகோதரி, வாழ்க்கை இன்னும் 6 மாசம் போச்சுனா முடிஞ்சிரும் அப்படி சொல்றல்ல, நீ இயேசுவின் சமூகத்துல உன் வாழ்க்கையை கொண்டு வா. ஐயோ என் வாழ்க்கை அதமாயிற்றே என்று சொல்லி துயரப்படுகிறாயே, உன் வாழ்க்கை
இயேசுவிடத்தில் கொண்டு வா. அவர் கையில கொடுத்துரு. ஆண்டவரே, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் சொல்ல முடியுமா? நம்பி இருந்தவங்க வாழ்க்கையை விட்டு போறாங்க. இருதயம் உடைஞ்சு போச்சு. சந்தோஷமும் சமாதானமும் வாழ்க்கையை விட்டு போச்சு. அடிச்சு உடைச்சு என்ன தெய்வம் தனக்கு பிரியமான சுவை உள்ள அப்பமாக்கிக் கொள்வதற்காக, பசி தீர்க்கிற அப்பமாக்கிக் கொள்வதற்காக, மீந்தெடுக்கத்தக்க 12 கூடையில் வைக்கப்படும் அப்பமாக்கிக் கொள்வதற்காக என்ன உருவாக்குகிற பொழுது என்னை தருகிறேன் சொல்லுவீங்களா? எனக்கு எங்கே உங்க இருதயத்தை திறந்து சொல்ல முடியுமா? உண்மையா பிரதர், என் வாழ்க்கை அனுபவதுதான். எல்லாமே வாழ்க்கையில நாசமாகி வெறுமையாகி இன்னைக்கு உடைஞ்சி ஆண்டவர் பாதத்துக்கு வந்திருக்கேன். நீ கர்த்தருடைய பாதத்துல வச்சிரு, வாழ்க்கையை வச்சிரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். கஷ்டப்படுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். தம்பி தங்கச்சி, ஆகாது முடியாதுன்னு சொல்ற நீ கர்த்தரிடத்துல வா, இயேசுவிடத்துல வா, இயேசுவின் சமூகத்துக்கு வா. ஒரு இதயத்தை திறந்து, இயேசுவே என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், இப்பொழுதே என்னை தருகிறேன் என்று நீங்க சொல்லணும். இரண்டாவது, 2 மீன்கள் இருக்கிறது, அந்த மீன்களை கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. 2 மீன் இருக்கியா? இந்த மீன் என்ன மீன் தெரியுங்களா? இது பென்னிய மீன். கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்து. இது பெஞ்சமின். ஹல்லேலூயா. நீதாங்க மீன். ஹல்லேலூயா. நீதான் மீன். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்ற நேரத்தில் என்ன சொன்னார் தெரியுங்களா? சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போன உடனே அவரை சார்ந்திருந்தவர்கள், சேர்ந்திருந்தவர்கள், சீஷர்கள் எல்லாரும் இனிமே இயேசுவோட எப்படி வாழ முடியும்? இயேசுதான் பரமேறி போயாச்சு, அதனால நமக்கு சாப்பிட வேணாமா, வாழ வழி வேணாமா அப்படின்ட்டு மீண்டும் படகை எடுத்துக்கொண்டு கடலுக்கு போனார்கள். இயேசு அங்கே வந்தார். நீ அவரை விட்டு போனாலும் இயேசு உன்னை விட்டு போக மாட்டார். அது உனக்கு தெரியுமா? நீ இயேசுவை மறக்கலாம், ஆனா இயேசுவை மறக்க மாட்டார். தெரியுமா? தாயின் கருவில் நீ இருக்கும் பொழுதே உன் தாய் ஒரு பொருத்தனை செஞ்சா, இந்த பிள்ளை கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு சொன்னா, அது உனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியாது. தெரியுமா உனக்கு? ஆண்டவரே, எங்க வீட்லயும் ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பிள்ளை கர்த்தருக்கு ஊழியக்காரன் வரட்டும்னு சொல்லி அழுத அழுகை கர்த்தருக்கு தெரியும். அது உனக்கு தெரியுமா? நீ ஆண்டவரை விட்டு போகலாம், நீ கர்த்தரை விட்டு போகலாம், ஆனால் கர்த்தர் உன்னை விட்டு போக விடமாட்டார். போகா. யாக்கோபு பிரயாணப்பட்டு போனான். தன்னுடைய பிரயாணத்திலே நித்திரை கலைக்கப்பட்டது. பொழுது சென்ற மாத்திரத்தில் கல்லை தலையணையாய் வைத்து படுத்துக் கொண்டான். நிம்மதியில்லாத தூக்கம். அப்பொழுது தேவனுடைய தூதர்கள் ஏறுவதை இறங்குவதையும் தன் கண்களால் காண்கிறான். இது தேவனுடைய இடம், இந்த இடம் பெத்தேல் என்று நான் அறிவேன். அங்க வச்சாவது நீ திரும்பி வரலாம்ல, ஆனா திரும்பல. ஒரு வார்த்தை கேட்டாலும் திரும்பலாம்ல,
திரும்பல. ஒரு பாட்டு வரி கேட்டாக திரும்பல. ஆனா மீண்டும் பிரயாணப்பட்டு போனான். ஆனா கர்த்தர் யாக்கோபை விடவே இல்லை, பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். யாக்கோபு தன்னண்டை வரும் வரைக்கும். ஏனென்றால் யாக்கோபுக்கு ஒரு இருதயம் உண்டு. தன்னுடைய வாழ்வில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டால், எனக்கு இது வேண்டும் என்று ஒரு பிடிவாதம் செஞ்சுக்கிட்டா, அதை யாரும் மாற்ற முடியாது. அதைத்தான் வேதம் சொல்லுது. யாக்கோபை ஆண்டவர் தொட்டு அவன் இதயத்தை மாற்றி வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்பொழுதுதான் யாக்கோபு சொல்றார், பொழுது விடுகிறது போக விடு என்று சொன்னாலும் போக விட மாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். நீ கர்த்தரை விட்டு போகலாம், கர்த்தர் உன்னை விட மாட்டார். தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் ஒருவேளை உங்க சொல்ல கேட்காம கர்த்தருடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போகலாம். என்ன பாஸ்டர் சொல்றதுக்கு, என்ன சொன்னாலும் கேட்கல, என்ன சொன்னாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரல, என்ன சொன்னாலும் கீழ்ப்படியல. கலங்காத. 2025 வருஷம் முடிகிறதுக்கு உள்ள உன் பிள்ளைய கர்த்தராகிய தேவன் கர்த்தருடைய சமூக தண்டை கொண்டு வருவார். புருஷனுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒரு புருஷனுடைய குடி வெறி சாபம் நீங்குவதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 2025 டிசம்பர் 31 முடிவதற்குள்ளே ஒரு புருஷனை கர்த்தர் குழந்தையை போல மாற்றி குடிச்சு வெறிச்சு அழிச்சு குடும்பத்தை நாசம் செய்யற ஒரு புருஷன் ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவார். 2026 கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கிறார். அவர் உன்னை விடுகிற தெய்வம் அல்ல, நம் குடும்பத்தை கைவிடுகிற தெய்வம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளை விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. இயேசு கடலண்டை போனார். பார்த்தா மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் சீஷன்கடா, இத்தனை வருஷம் பணப்பை எல்லாம் எடுத்துக்கிட்டு என் கூட ஊழியத்துக்கு வந்தவங்கடா நீங்க, ஏண்டா இந்த கொஞ்சம் மணி நேரத்தில் இப்படி போயிட்டீங்களடா அப்படின்ட்டு பரிதாபப்பட்டு என் பிள்ளைகளே அப்படின்னு சொன்னார். ஆமென். இது யாருங்க சொல்லுவா? இதுதாங்க இயேசு பாசம். நீ அவரை விட்டு போனாலும் என் பிள்ளைகளேன்னு சொல்ற ஒரு நேசம் இயேசுவின் நேசம் மட்டும்தான். அதனால இன்னைக்கு இயேசு கிட்ட வருவேன், 10 நாள் கழிச்சு இயேசுவை விட்டு போவேன். அதுக்கப்புறம் 21வது நாள் வருவேன், அப்புறம் இயேசுவை விட்டு போயிடுவேன். இப்படியே போய்கிட்டு இருந்தேன்னு சொன்னா இயேசு பாப்பாரு, சொல்லி பாப்பாரு, நம்மவே சொல்ற பாணிக்க வருவோம். சொல்லி பாப்பாரு, அப்புறம் சொல்லுங்க, சொல்லி பாப்பாரு, அப்புறம் தள்ளி பாப்பாரு, அப்புறம் തള്ളിക്കളയും കർത്താവ്. മനസ്സിലായോ? എന്നും എന്റെ അപ്പനാണെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് இருதயத்தெல்லாம் கடினப்படுத்தி, சரிங்களா? ஏசு அப்பா அல்ல, அதனால எப்ப வேணாலும் இல்லைங்க, இப்பதாங்க நான் போய் வந்துட்டு அதெல்லாம் நடக்காதுங்க. இப்ப நீ உன்னை தந்ததுதான், அதுக்கு பிறகு நீ அவரை விட்டு போக கூடாது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, சீஷர்கள் அவரோடு இருந்தவர்கள் அவரை விட்டு போனார்கள். அவங்கள பிள்ளைகளேன்னு சொன்னார். டேய், இந்த கொஞ்சம் மணி நேரத்தில் என்ன விட்டு போயிட்டீங்களடா, பிழைக்க வழி என்ன? அழைத்தவர் கடைசி வரை அந்த நடத்துவான் நம்பிக்கை இழந்து போன சீஷர்கள். ஆனாலும் பிரயாசப்பட்டு பார்த்த ஒன்னும் அகப்படல. நிறைய பேர் பல முயற்சி செஞ்சு இன்னைக்கு ஒன்னும் நடக்கல. காரணம்,
என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏதோ கர்த்தர் நம்முடைய சந்ததி மேல, நம்ம வாழ்க்கை மேல ஆண்டவர் நோக்கத்தை வச்சிருக்கார். பல முயற்சி, என்னென்னவோ புத்தி சக்தி புத்தி எல்லாம் பயன்படுத்தி எல்லா யுக்தியும் செலவழிச்சு பார்க்கிறோம். ஆனா ஒண்ணு வந்த பாடு இல்ல. வரும், இப்ப வந்துரும் வரவே வராது. அல்லேலூயா சொல்லுங்க, வராது. அப்படி உன்னை தந்தால் நீ கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிச்சா அவர் உனக்குரிய எல்லாவற்றையும் தருவார். நீ வா. அவரை விட்டு போனார்கள், பிள்ளைகளேன்னு சொல்லி கூப்பிட்டார், வந்தாங்க. இயேசு சொன்னாரு, இப்போ பிடிச்சதுல இருக்கிற நல்ல துடி துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். எப்படி? ஆண்டவருக்கு ஐஸ்ல வச்ச மீனும் பிடிக்கல, பிரிசர்வ் பண்றதுக்கு வச்சதும் பிடிக்கல, பிரிசர்வ் பண்ணி வச்சதும் பிடிக்கல. சுவையா வச்சிருக்கிறது இயேசுக்கு பிடிக்கல. இயேசு சொன்னார், துடி துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கும் பாத்தியா, மீனை பிடிச்சு கொண்டு வருகிற போது, வலைகளில் மாட்டிய மீன்கள் எல்லாம் வருகிற பொழுது ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். காலையில எழுந்து ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்குறதுக்கு போறோம்ல, துடிச்சுக்கிட்டு இருக்கிற மீன் அப்பதான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற மீன். ஆமென். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? துதிச்சுக்கிட்டு துடிச்சுக்கிட்டு ஆவியில குதிச்சுக்கிட்டு ஆவியில நிறைஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கிற சுத்த சோம்பேறி ஆண்டவருக்கு வேண்டாம். அது ஐஸ்ல போட்டது. கைகளை தட்டி அது 21 நாளுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால பிடிச்சது. அது இயேசுவுக்கு வேணாம். இயேசுக்கு இப்போ இருக்கிற ஃப்ரெஷ் மீன் தான் வேணும். ஆவியிலே கொழுந்து விட்டு எரிகிற சக்தி நிறைந்த மீன்கள் வேண்டும். சோம்பேறி வேணாம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி நான் சொல்றது சரிதானா? அப்படி ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச மீனை எடுத்து அந்த உசுரோட, சரிங்களா, அப்படி அப்படி சொல்லிட்டு இருக்கோம், சரிங்களா, அந்த மீனை எடுத்து அதுக்கப்புறம் அந்த மீனை சரி செய்ய வேண்டியது இருக்குது. அது என்ன செய்யணும்? அந்த மீனை சாகடிச்சு, சுயத்தை சாகடிச்சு, உலகம்ன்ற சுயம். இந்த மீன் எங்கே வாழ்ந்தது தெரியுமா? உப்பு நிறைஞ்ச கடலுக்குள்ளே. உப்பு வற்றாமல் வாழ்ந்திருந்தாலும் பற்றிடக்கூடாதேன்றதுக்காக இதுக்கு சுயத்தை எல்லாம் அழிச்சு அதை சாகடிச்சு. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? சாகடிச்சு அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் கசடுகள் இருக்கு, தேவையில்லாததெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? எடுத்து கொதிக்கிற எண்ணெயில போடணும், இல்ல நல்ல தீயில சுட வச்சு சாப்பிடணும். அந்த மீன் தான். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சுட்ட மீன், பொரிச்ச மீன். எப்ப போய் இப்ப பிரசங்கிக்கிறார் பாருங்க, மணி 1 மணி 1:30 மணி ஆகுது. மனசு என்ன சொல்லும்? கிடைச்சா நல்லா இருக்கும் போலதானே இருக்கும், இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளையை பொரிச்ச மீனுங்க, சுட 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 எண்ணெயில. இதெல்லாம் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள். மீன்களாய் பிடிக்கப்பட்டு அவருடைய வலையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற நம்மை, சுயத்தை சாகடிச்சு பாவத்தையும் சாபத்தையும் நம்மை விட்டு நீக்கி அழுக்கிற நம்மை சுத்திகரிச்சு நம்முடைய வாழ்வில் இருக்கிற கசடுகளை போக்கி
அபிஷேகத்துல பொறிச்சு அக்கினியில சுட்டு ஹல்லேலூயா அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ தேவா தேவா இக்கணமே இறங்கிடோ தேவா தேவா இக்கணமே இறங்கிடோ அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ தேவ ஆவியால் நிறைந்திடோ தேவா தேவா இக்கணமே இறங்கிடோ தேவா தேவா இக்கணமே இறங்கிடோ அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ தேவ ஆவியால் நிறைந்திடோ அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ தேவ ஆவியால் நிறைத்திடும் தேவா தேவா ஏற்கனவே இறங்கிடோ தேவா தேவா ஏற்கனவே இறங்கிடோ தேவா தேவா ஏற்கனவே இறங்கிடோ சுடப்பட்ட மீன்களாய் தேவ ஆவியின் அக்கினியினால் சுடப்பட்ட மீன்களா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை இருக்கணும். இந்த கொஞ்சம்னு சொல்றல்ல, வாழ்க்கையில எனக்கு மட்டும் இருக்கிற கொஞ்சம் பலன் இருந்தும் கொஞ்சம் பலன் சொல்றல்ல, அதை அவரிடத்தில் கொண்டு வா, கொண்டு வா, அவரிடத்தில் கொண்டு வா. வாழ்க்கையில ஜெபிச்சு பல வருஷமா ஜெபிச்சோம், தோத்து போயிருக்கேன் பிரதர். ஜெபிக்கிற நீ ஒரு நாள் தோத்து போக மாட்டேன். நீ விதைச்ச எல்லாவற்றுக்கும் பலனை காண்பாய், நீ வடித்த எல்லா கண்ணீருக்கும் பலனை காண்பாய். நீ அவரிடத்திலே கொண்டு வா. அப்பொழுது 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 அவர் தன்னுடைய கைகளிலே அதை எடுத்து, ஆமென், அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் தன் கையிலே எடுத்தார். தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய கரங்களில் பாவிக்கப்பட்ட அப்பமும் மீனுமாய் தேவனுடைய சமூகத்தில் தரப்பட்டால், ஓ ஆல்மைட்டி ஜீசஸ், வாரத்தை அண்ணார்ந்து பார்த்தார், அதை பிளஸ் பண்ணார், ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு இந்த அற்புதத்தின் நாளிலே கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையை அப்பமா மீனா ஆண்டவருக்காக கொடுக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, இன்னைக்கு அவர் தன் கையில உன்னை எடுப்பார். ஹல்லேலூயா. அவர் கையில் இருப்பதை யாரால பறிக்க முடியும்? யாராவது பறிக்க முடியுமா? ஒருவரும் அதை பறிக்க முடியாது. அவருடைய கையில் இருந்தால் அது கெட்டு போனாலும் அதை மீண்டும் வரைவார். அவர் கையில எடுத்து ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கையில இருக்கிற ஒரு பிள்ளையா நான் இருக்கணும். ஆண்டவரே இயேசுவே உங்க கையில இருக்கிற பிள்ளையா நான் இருக்கணும். ஒரு அப்பமா மீனா நான் இருக்கணும். எடுத்து அதை ஆசீர்வதிச்சா. ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு செஞ்ச காரியம், அவர் 2 கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்பத்தை மீனையும் அவர் ஆசீர்வதிச்சு, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சா அதை யாரால தடுக்க முடியுங்க? தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதோடு கர்த்தர் வேதனையை கூட்டார். இப்ப எழுதி வைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் எல்லாம் வரும்போது இன்னொரு பக்கம் கண்ணீரும் வடியாதுங்க. ஹல்லேலூயா. ஆனந்த கண்ணீர் வடியும். இந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்?
என் கர்த்தரனை மேன்மைப்படுத்துவதற்காக, தேவனை ராஜாக்களும் ஆசாரியரும் வச்சிருக்கிறதுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அந்த ஆனந்த கண்ணீர் வேறு. ஆனால் வேதனை கூட்டார் வேதனை இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற பொழுது அப்படியே சில கையை வச்சு ஆசீர்வதிப்பார். நம்ம மேல ஆண்டவர் கையை வச்சுட்டா நம்ம சரித்திரமே மாறிடும். ஹல்லேலூயா. அதை பிட்டு கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, பிட்டு சீஷருடைய கையில கொடுத்தார். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற பொழுது ஒதுக்கப்பட்ட நீ, பசையோடும் பட்டினியோடும் இருக்கிற நீ, கண்ணீரோடு இருக்கிற நீ, வேதனையோடு இருக்கிற நாம் சஞ்சலங்களையும் தவிப்பையும் அனுபவித்து சாயங்காலம் ஆயிற்றே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய், முதல்ல குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் வைப்பார். உன்னை பரியாசம் பண்ற கூட பிறந்தவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்புறம் நீ ஆராதிக்கிற சபையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்புறம் உன்னை சுத்தி பத்தி இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஊழியர்களே, தேவனை நம்பி வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துவிட்டது. இனி காலம் தாமதிப்பது இல்லை. கர்த்தர் இன்றைக்கே தன் ஆசீர்வாதத்தின் மதகுகளை திறக்கிறார். ஆசீர்வாதங்கள் வருகிறது. எல்லாருக்கும் முன்னாடி 7 பேரும் சாமர்த்தியசாலி இருந்தாலும் அந்த 7 சாமர்த்தியசாலியும் தள்ளி விட்டுட்டு 8வது ஒன்னத்தான் தெய்வம் ஆசீர்வதிப்பார். ஒன்னதான் ஒரு ஆசீர்வதிப்பார். புத்திசாலி பல பேர் இருக்கட்டும், திறமசாலி பல பேர் இருக்கட்டும், பணம் பெருத்துவங்கள் பல பேர் இருக்கட்டும், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னைத்தான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஏன் தெரியுமா? நீ ஸ்தோத்தரிக்கிற கர்த்தருடைய பிள்ளை, நீ ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய சமூகத்தில் துதிச்சுக்கிட்டு இருக்கிற இப்பொழுது பிடித்த மீன், நீ கர்த்தருடைய பிள்ளை. அதனால கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சு ஆயிரங்களுக்கு முன்னாடி, லட்சங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்ம சாட்சியா நிறுத்துவார். எங்கே நம்மை புறந்தள்ளினார்களோ அதே இடத்துல கர்த்தர் நம்ம உயர்த்தி நிறுத்துவார். எந்த இடத்துல நம்ம சர்டிபிகேட்டை கிழிச்சாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை அதிகத்தில் அதிகாரியாய் மாற்றுவார். எந்த இடத்துல நீ மறுக்கப்பட்டாயோ அதே இடத்துல மறக்க முடியாதவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். உடைஞ்சு போனீங்களா? நொறுங்கி போனீங்களா? வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமதா தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க வந்தீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், இன்னையோட உன் வாழ்க்கைய தொட்டு ஆசீர்வதிக்க போகிறேன், உயர்த்த போகிறேன். உன் பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் நீங்கி கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்குள் துவங்குகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது இல்லையா? அதை தடுப்பவன் யார்? கெடுப்பவன் யார்? பறிப்பவன் யார்? பிதாக்களால் வருகிற ஆசீர்வாதம் உண்டு, உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானால் வருகிற ஆசீர்வாதம் உண்டு, அதெல்லாம் நிலையற்றது. ஆனால் தேவனால் வருகிற ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதம் என்றும் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம். அது நம்ம விட்டு போகாது. கஷ்டம் நீங்குவது ஆசீர்வாதம், கடன் நீங்குவது ஆசீர்வாதம், பிரச்சனை நீங்குவது ஆசீர்வாதம், வியாதி நீங்குவது ஆசீர்வாதம், கர்த்தருடைய குடும்பத்தின் ஜெபத்தை கேட்பது ஆசீர்வாதம், விண்ணப்பத்துக்கு பதில் செய்வது ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதத்தை நாளைக்கு வா உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லல. ஆகா 2:19 எழுதப்பட்டபடி இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.
நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார். உன் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார், வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார், தொழிலை ஆசீர்வதிக்கிறார். நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். இன்று முதல் இதுவரை இல்லாத ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்களை தேவன் நமக்கு திறந்து தருகிறார். தேவன் அநேக லட்சங்களுக்கு முன்னாடி கோடான கோடி கண்கள் நம்மை பார்க்க கர்த்தர் நம் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற நேரம் வந்தாகிவிட்டது. நீ ஒன்று செய், உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அது அப்படியே என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றார். ரெடியா இருக்கீங்களா? கொடுப்பீங்களா? கர்த்தருக்காக கொடுப்பீங்களா? தேவனிடத்தில் கொடுக்க நீங்கள் தயார் என்றால் அவர் கையில எடுத்து, அது என்ன பெரிய ஆசீர்வாதம், எடுத்து மார்போட சேர்த்து உன்னை அணைச்சு உன்னை ஆசீர்வதிச்சு பிட்டு பல கோடிகளுக்கு உன்னை பயனாய் கர்த்தர் மாற்றுகிறார். விசுவாசம் இருக்கா? நம்பிக்கை இருக்கா? கொண்டு வா, உன்னை கர்த்தருக்கு கொண்டு வா, கர்த்தருக்காக கொடு. அடுத்த அற்புதத்தின் நாளுக்கு வரும்போது இத மாதிரி ரணமாக்கப்பட்ட பல பேர் இருக்காங்கல்ல, அவங்களையும் இயேசுவண்ட கொண்டு வா, ஜீவன் உண்டாகும்படி கொண்டு வா. அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு வா. தெய்வத்தால சகலத்தையும் மாற்ற முடியும், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ரொம்ப கவனமா 15 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். யார் அப்பக்கம் இப்பக்கம் நீங்க களையக்கூடாது, திரும்ப கூடாது. வியாதியஸ்தர்கள், பிசாசினால பாதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வல்லமையினாலே தொடப்பட விரும்புகிறவர்கள், நீங்கள் நிற்கிற இடத்திலிருந்து சீக்கிரமா அந்த மேடைக்கு முன்னாடி ஓடி வந்துருங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். கர்த்தருடைய அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய தொடுதலையும் நீங்கள் உணரப் போகிறீர்கள். தேவனால் எல்லாமாகும். தேவனை நோக்கி உம்முடைய வல்லமை என்னிலே இறங்கட்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய வல்லமை நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது. நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை.